டியூட் விமர்சனம். பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹேட்ரிக் வெற்றியா? நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கி துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல். கோமாளி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் தனது லவ் டுடே, டிராகன் படங்களின் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவராகவும் முத்திரை பதித்தார். தொடர்ந்து ஜென்சி தலைமுறையினரின் வரவேற்பை பெற்று வரும் பிரதீப் டியூட் படம் மூலம் ஹேட்ரிக் வெற்றியை தக்க வைத்தாரா என்பதை பார்ப்போம். பிராங்க் மற்றும் சர்ப்ரைஸ் கொடுக்கும் நிகழ்வுகளை நடத்தும் நிறுவனம் வைத்திருப்பவர் அகன் கதாபாத்திரத்தில் வரும் பிரதீப் ரங்கநாதன். அவரை ப்ரப்போஸ் செய்யும் அவரது மாமா மகள் குரலரசியாக வரும் மமிதா பைஜுவின் காதலை நிராகரிக்கிறார் பிரதீப். இதனால் மனமுடையும் மமிதா மேற்படிப்புக்காக வெளியூருக்கு சென்று விடுகிறார். இந்த இடைவேளையில் மீண்டும் மமிதா மீது காதல் கொள்ளும் அகன் இதை தனது மாமாவும் அமைச்சருமான அதியமான் கதாபாத்திரத்தில் வரும் சரத்குமாரிடம் சென்று சொல்கிறார். உடனடியாக சம்மதம் தெரிவிக்கும் அவர் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார். திருமணம் நடக்கும் தினம் அன்று இந்த திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை என்றும் தான் வேறு ஒருவர் மீது காதலில் விழுந்து விட்டதாகவும் பிரதீப்பிடம் சொல்கிறார் மமிதா. திருமணம் நின்றதா, அதன் பிறகு என்ன ஆனது என்பதே டியூட் படத்தின் திரைக்கதை. முன்பே சொன்னது போல ஜென்சி தலைமுறையினரின் பல்சை சரியாக பிடித்து அதை அவர்களுக்கானதாக மட்டுமின்றி எல்லா தரப்பினரும் ரசிக்கும் வகையில் தொடர்ந்து கொடுத்து வருகிறார் பிரதீப். அது அவர் இயக்கும் படமாக இருந்தாலும் சரி, நடிக்கும் படமாக இருந்தாலும் சரி. அந்த வகையில் இந்த டியூட் படமும் பிரதீப்பின் பயணத்தில் மற்றொரு சூப்பர் ஹிட் என்றுதான் சொல்ல வேண்டும். டியூட் படத்தின் டைட்டில் கிரெடிட்ஸ் தொடங்கும் போதே கதையும் ரகளையாக தொடங்கிவிடுகிறது. தனது முன்னாள் காதலியின் திருமணத்துக்கு வரும் பிரதீப் செய்யும் அலப்பறைகளும் அதனோடே டைட்டிலை அறிமுகம் செய்த விதமும் பக்கா தியேட்டர் மெட்டீரியல். அதிலும் மாப்பிள்ளையிடம் பிரதீப் தாலியை டைட்டா கட்டியிருக்க கூடாதா ப்ரோ என்று கேட்கும் இடமெல்லாம் அரங்கம் அதிர்கிறது. இது போல படம் முழுக்க பிரதீப்புக்காகவே பல காட்சிகளை எழுதி இருக்கிறார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். ஜென்சி தலைமுறையினரை மனதில் வைத்து எழுதப்பட்ட கதையாக இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் ஜாதி எப்படி தன் கோர முகத்தை சைலண்டாக காட்டுகிறது என்பதை எந்தவித பிரச்சார நெடியும் இல்லாமல் நச்சென்று சொன்ன விதத்துக்காக இயக்குனரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். குறிப்பாக இடைவேளைக்கு முன்னால் சரத்குமாரிடம் மமிதா பைஜு பேசும் இடம் தொடங்கி இடைவேளை வரை வரும் காட்சிகள் எழுதப்பட்ட விதம் சிறப்பு. பல இடங்களில் நகைச்சுவை நன்றாக கை கொடுத்திருக்கிறது. படத்தின் பெரும் பலமும் அதுதான். நிகேட் பூமியின் ஒளிப்பதிவு ஒரு கமர்ஷியல் படத்துக்கான கலர்ஃபுல் காட்சிகளை தந்திருக்கிறது. பிரதீப் ரங்கநாதனின் மேனரிசத்துக்கே தனி ரசிகர் கூட்டம் உருவாகிவிட்டதை போல டியூட் படத்தில் அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆரவாரம் எழுகிறது. தனுஷ் பிளஸ் பிரபுதேவாவின் கலவை போல இருக்கும் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பு எமோஷனல் காட்சிகளிலும் மிளிர்கிறது. மமிதா பைஜுவுக்கு கனமான கதாபாத்திரம், அதை அவரும் உணர்ந்து திறம்பட செய்திருக்கிறார். டியூட் படத்தின் மற்றொரு ஹீரோ சரத்குமார் என்று சொல்லும் அளவுக்கு தான் வரும் ஒவ்வொரு காட்சியிலும் கிளைமேக்ஸில் எமோஷனல் முகம் காட்டியும் ரசிக்க வைக்கிறார். பரிதாபங்கள் டிராவிட் செல்வம், ரோஹிணி ஹீரோயினியின் காதலராக வருபவர் என அனைவரும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்திருக்கின்றனர். சாய் அபயங்கரின் இசையில் ஊரும் பிளட் ஏற்கனவே ஹிட். அது டியூட் படத்தில் வைக்கப்பட்ட இடம் நன்றாக இருக்கிறது. மற்ற பாடல்கள் மனதில் பெரிதாக ஓட்டவில்லை. பின்னணி இசை மூலம் படத்துக்கு வலு சேர்த்துள்ளார் சாய் அபயங்கர். இரண்டாம் பாதியில் சில காட்சிகள் வலிந்து திணிக்கப்பட்டதாக உணர வைக்கின்றன. ஹீரோ ரொம்ப நல்லவர் என்று ஆடியன்ஸுக்கு ஏன் திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று புரியவில்லை. ஹீரோயினும் அவரது காதலரும் பிரதீப் குறித்து பேசுவதாக வரும் காட்சியும் அதை டிராவிட் செல்வம் கேட்பதும் 90களின் டெக்னிக். ஹீரோயினை திட்டினால் கைத்தட்டல் பெறலாம் என்று யோசித்து சில வசனங்கள் வைக்கப்பட்டதாக தோன்றுகிறது. அதே போல படத்தின் கிளைமேக்ஸும் அதீத சினிமாத்தனம் வந்து ஒட்டி கொண்டதை போன்ற உணர்வு. சற்றே மாற்றி யோசித்திருக்கலாம். இந்த வெகு சில குறைகளை தாண்டி தீபாவளி விடுமுறையில் கலகலப்பான கொண்டாட்ட மனநிலையுடன் 2.5 மணி நேரத்தை செலவிட விரும்புவோர் தாராளமாக சென்று பார்க்கக்கூடிய படமாக வந்துள்ளது இந்த டியூட்.